ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாழைப்பூ உதிரி பக்கோடா எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். நல்லா க்ரன்ச்சியாக செம்மையாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்க. அதுக்கு தேவையான வாழைப்பூவை கட் பண்ணி நம்ம கழுவி எடுத்து தனியாக வச்சுக்கணுங்க. அதுக்கு இப்போ தேவையான மசாலாவை நம்ம சேர்த்துடலாங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவுங்க, அது போதும், அதே கரெக்டாக இருக்குங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவுங்க, பச்சரிசி மாவு, 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, மஞ்சத்தூள் வந்து அரை ஸ்பூனுங்க, மிளகாய்த்தூள் நமக்கு தேவையான காரத்துக்கு நம்ம போட்டுக்கலாங்க. அப்போ தேவையான அளவு உப்பு. நல்லா ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா பெரட்டுங்க. ஃபஸ்ட்டு நல்லா கையை விட்டு நல்லா பிசைஞ்சு, தண்ணியை ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாதுங்க. எடுத்தோடனே சும்மா லைட்டாக தண்ணி தெளித்து அந்த மாதிரி உதிரியாக பிரட்டணுங்க. ஏன்னா இது உதிரி பக்கோடா தான் நம்ம போட போகிறோம். அதனால் உதிரியாக பிரட்டணுங்க. இந்த எடுத்து இப்படி போட்டோம்னா, மேலே தூக்கி போட்டோம்னா அப்படியே உதிரியாக விழுகணுங்க. அந்த மாதிரி நம்ம அந்த பதத்தில் தான் நம்ம தண்ணியே அதிகமாக ஊற்றாமல் சும்மா தண்ணி லைட்டாக தெளித்து பிசைஞ்சு வச்சுக்கணுங்க. அப்புறம் எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு லைட்டாக ஒன்று எடுத்து போட்டு பாருங்கள். எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா அப்படியே பொரிஞ்சு வருங்க. அப்போ நம்ம உதிரி பக்கோடாவை அப்படியே எடுத்து அந்த வாழைப்பூ இது எண்ணெயில் அப்படியே உதுத்து தாங்க விடணும். அப்படியே ஒன்று ஒன்றா போட்டக்கூடாது. அப்படியே சுற்றி எண்ணெயில் மேலாப்பில் உதுத்து தாங்க விடணும். நல்லா அந்த சலசலப்பெல்லாம் அடங்கினக்கப்புறம் நம்ம கரண்டியை விட்டு எப்பயும் போல ஒரு கிளறி நம்ம தனியாக எடுத்துடலாங்க. பாருங்கள், அது ஒரு டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். முறுன்னு அந்த சலசலப்பெல்லாம் போயிருக்குங்க. நான் போட்டோன்னே சலன்னு வரும் எண்ணெய். அது நல்லா வெந்துருச்சுன்னா சலசலப்பெல்லாம் அடங்கி இருக்குங்க. அப்போ தாங்க நாங்கள் எப்போ தான் எடுக்கணும். எடுத்து எண்ணெய்லாம் வடிஞ்சக்கப்புறம் நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. அது எண்ணெய் வடிகிற வரைக்கும் வச்சுருந்துட்டு அப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாங்க. அது மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி தாங்க இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.